ChuChu TV கதை நேரம். சூச்சுவும் சாச்சாவும் எப்பவும் பணிவோட நடந்துப்பாங்க. வீட்ல வேலை பார்க்கிற எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவாங்க. காலை வணக்கம். காலை வணக்கம் பசங்களா. எங்க தோட்டத்தை இவ்ளோ அழகாக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். ஆனா கஸ்லி மட்டும் எப்பவும் கடுமையா நடந்துப்பான். ஹேய், இங்க பாரு, என் வழியில குறுக்க வராத. உன் மேல இருந்து கெட்ட வாடை வருது. தோட்டத்தை விட்டு உடனே கிளம்பிடு. இந்த சூப்பு நல்லாவே இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப மோசமா சமைக்கிறீங்க. கஸ்லியோட அம்மாவுக்கு அவன் நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் எல்லார்கிட்டையும் பணிவோடையும் அன்போடையும் மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் அவங்க வீட்டை சுத்தம் செய்யறவரையும் குப்பை அள்ளுறவரையும் தோட்டக்காரரையும் சமையல்காரங்களையும் வர வேண்டான்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்ச நாள் விடுமுறை எடுத்துக்கோங்க. வேலைக்கு வர தேவையில்லை. நீங்க செய்யற உதவி எவ்வளவு முக்கியமானதுன்னு கஸ்லிக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாளே வீடு ரொம்ப அழுக்கா இருக்கிறத கஸ்லி கவனிச்சான். வீட்ல எங்க பார்த்தாலும் ஒரே குப்பையா இருக்கு. ஸ்டீவன் எங்க போனா? அவன் ஏன் இன்னும் இதெல்லாம் எடுக்கல? கஸ்லி, ஸ்டீவன் இனிமே இங்க வர மாட்டாரு. அதனால வீட்டை நீதான் இனிமே சுத்தம் செய்யணும். அதனால கஸ்லி போட்ட குப்பைகளை அவனே சுத்தம் செஞ்சான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ வேலை செஞ்சதுனால கஸ்லிக்கு பசி எடுத்துச்சு. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பாடு எங்கன்னு கேட்டான். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆண்டி, உடனே சாப்பாடு கொண்டு வாங்க. மன்னிச்சிடு கஸ்லி, ஆண்டியும் இனிமே இங்க வர மாட்டாங்க. உனக்கு தேவையானதை நீதான் சமைச்சுக்கணும். என்ன? அதனால கஸ்லி அவன் சாப்பாட தானே சமைச்சுக்கிட்டான். கஸ்லி அவன் எடுத்த குப்பைகளை வெளியில தூக்கி போட போகும்போது அந்த குப்பை தொட்டி நிரம்பி இருக்கிறத பார்த்து அவன் கோபப்பட்டான். ஏன்னா அத சுத்தி இருக்கிற இடத்துல கெட்ட வாடை வந்துச்சு. சாண்டி எங்க போனா? ஏன் அவன் இந்த குப்பை தொட்டியில இருக்கிற பைகளை எடுக்கல? இதுல எவ்வளவு குப்பை இருக்குன்னு பாருங்க. இதனால இந்த இடத்துல கெட்ட வாடை அடிக்குது. சாண்டியும் இனிமே இங்க வரமாட்டாரு கஸ்லி. இனிமே நீதான் இந்த குப்பை தொட்டிய சுத்தம் செய்யணும். அதனால கஸ்லி தான் குப்பை தொட்டியையும் சுத்தம் செய்ய வேண்டி இருந்துச்சு. குப்பை கொட்டினதுனால என் உடம்பெல்லாம் கெட்ட வாடை அடிக்குது. அப்புறம் கஸ்லி காத்து வாங்க தோட்டம் பக்கம் போயிருந்தான். ஆனா
அங்க பூக்கள் எல்லாம் வாடி போயிருந்தத அவன் பார்த்தான். பொருட்களும் பயங்கரமா வளர்ந்திருந்தது. ஆ, தோட்டத்துக்கு என்னதான் ஆச்சு? பூக்கள் எல்லாம் வாடி போயிருக்கு. பொருட்கள் என்னடானா இவ்ளோ உயரமா வளர்ந்திருக்கு. என்ன மன்னிச்சிடு கஸ்லி. இனிமே ஜூலியனும் இங்க வேலைக்கு வர மாட்டாரு. புல்களை நீதான் வெட்டி எடுக்கணும். அதோட செடிகளுக்கும் நீதான் தண்ணி ஊத்தணும். ஆ, அதனால கஸ்லி தோட்ட வேலையையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆ, ஆ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கம்மா ஸ்டீவன், ஜூலியன், சாண்டி, அப்புறம் ஆண்டி? அவங்க ஏன் இன்னைக்கு வரவே இல்ல? அவங்க எப்ப திரும்பி வருவாங்க? கஸ்லி, உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்ட. அவங்க நமக்காக தானே இவ்ளோ உழைக்கிறாங்க. அதனால நீ அன்போடையும் பணிவோடையும் நடந்துக்கிற வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. ஆ, அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறாங்கன்னு கஸ்லியோட அம்மா அவனுக்கு புரிய வச்சாங்க. இவங்க எல்லாருமே கடினமா உழைக்கிறவங்க கஸ்லி. ஆனா இவங்க யார் மேலயும் நீ அக்கறை காட்டினதில்ல. ஏன் ஒரு வார்த்தை கூட அன்பா பேசினதில்ல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அவங்க செய்யற வேலை எவ்வளவு கடினமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் பணிவாவும் அன்போடையும் பேசுவேன். அவங்க மேல நான் அக்கறை காட்டுவேன். அவங்கள திரும்பி வர சொல்லுங்கம்மா. அதே நாள் கஸ்லி அந்த 4 பேருக்கும் நன்றி கடிதத்தை எழுதினா. அதுக்கு அடுத்த நாள் காலையில கஸ்லி தான் அம்மாவோட வெளியில போனப்போ பூக்களையும் சில பரிசுகளையும் வாங்கினா. அதுக்கு அடுத்த நாள் ஸ்டீவன், ஜூலியன், சாண்டி அப்புறம் ஆண்டியும் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்க. அப்ப கஸ்லி அவங்க கிட்ட ரொம்ப பணிவோட பேசினா. வணக்கம் ஸ்டீவன், இது உங்களுக்கு தான். எங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி காஸ்ட்லி. இது உங்களுக்கு ஜூலியன். தோட்டத்தை அழகா வச்சுக்க நீங்க கடினமா உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி சாண்டி, நீங்க செய்யற வேலையும் ரொம்ப முக்கியம். தினமும் குப்பையை கொண்டு போறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஆண்டி, எனக்காக சுவையான உணவை செஞ்சு கொடுத்ததுக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடினமா நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கஸ்லி வேலை செய்யறவங்க கிட்ட அன்போடையும் பணிவோடையும் பேச ஆரம்பிச்சா. அவனோட நடவடிக்கை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சு. நல்லா இருக்கு. கஸ்லியோட அம்மாவும் அவனை நினைச்சு பெருமைப்பட்டாங்க. நன்றி நன்றி, போயிட்டு வாங்க. கஸ்லி ஒரு குறும்புக்கார குட்டி பையன். அவனுக்கு நல்ல விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறதே தெரியாது. அவன் தன்னோட கைகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனைய கொடுப்பான். அதனால அவனுடைய பல நண்பர்கள் காயமும் அடைஞ்சாங்க. ஒரு நாள் பிளே ரூம்ல கஸ்லி டாய் ட்ரக்கை எடுத்து தன்னோட ஃப்ரெண்டை இடிச்சு விளையாடினான். அது மட்டும் இல்லாம கஸ்லி சுத்தமா இருக்கிற வெள்ளை சுவர்ல கூட கிரேயானை வச்சு கிறுக்க ஆரம்பிச்சான். சில சமயங்கள கஸ்லி தன்னோட கைகளை பயன்படுத்தி கத்தி மத்தவங்கள பயமுறுத்தவும் செய்வான். அதனால மத்த பசங்க யாரும் இவன் கூட சேரவே மாட்டாங்க. நீ என் கூட வந்து விளையாடுறியா? வரமாட்டேன். அதனால கஸ்லி ரொம்ப கோவம் அடைஞ்சான்.
இந்த கோவம் அவனை தப்பான செயல்களையும் செய்ய தூண்டுச்சு. ஒரு நாள் மத்த பசங்க எல்லாம் டீச்சர் கிட்ட போய் கர்ஸ்லிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மிஸ் டோரத்தி, கர்ஸ்லி எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அவன் கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே நாசப்படுத்துறான். ப்ளீஸ் இதுக்காக ஏதாவது பண்ணுங்க மிஸ் டோரத்தி. மிஸ் டோரத்தி ஒரு பிளானோட வெளியே வந்து அவனோட கைகளை பயன்படுத்தியே மத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலான்னு யோசிச்சாங்க. அவங்க சில பூக்களை பறிச்சு இருக்கிற எல்லா குழந்தைங்க கையிலயும் ஒன்னொன்னா கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் மிஸ் டோரத்தி பசங்க கையில பூ கொடுக்கும் போது எல்லா பசங்களும் எப்படி சிரிக்கிறாங்கன்றத கர்ஸ்லி கவனிச்சான். அதுக்கு அப்புறமா மிஸ் டோரத்தி ஒரு அழகான பிக்சரை பெயிண்ட் பண்ணாங்க. அந்த படத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்கன்றத கர்ஸ்லி கவனிச்சான். அடுத்து மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி எல்லாரையும் கட்டி அணைக்கிறாங்க. இதனால எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கங்கறத கர்ஸ்லி கவனிக்கிறான். I love you little one. We love you Miss Dorothy. ஒரு நாள் மிஸ் டோரத்தி எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கைகளை பிடிச்சு எல்லாரையும் ஒன்னா டான்ஸ் ஆட சொன்னாங்க. கர்ஸ்லியும் அந்த டான்ஸ்ல பங்கெடுத்துக்கிட்டான். டான்ஸ் ஆடினதுனால அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி செடிகளுக்கு தண்ணி ஊத்துனத கர்ஸ்லி பார்த்தான். செடிகளும் ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் வளர்ந்திருந்தது. ஒரு நாள் மறுபடியும் தன்னோட கைகளை பயன்படுத்தி கர்ஸ்லி பயமுறுத்த நினைச்சான். ஆனா மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே கர்ஸ்லிக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால செய்ய வந்த விஷயத்தை நிறுத்திட்டான். மிஸ் டோரத்தி சின்ன சின்ன விஷயங்களை தன் கைகளால செஞ்சு எல்லாரையும் எப்படி சந்தோஷப்படுத்தினாங்கன்றத கர்ஸ்லி கவனிச்சான். அதாவது ஒரு மில்க் ஷேக் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறது, பசங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல குக்கீஸ செஞ்சு கொடுக்கறது, தன்னோட கைகளால நிழல் படங்களை காட்டி பசங்களை சந்தோஷப்படுத்துறது, பசங்களோட சேர்ந்து காத்தாடி விடுறது, தன்னுடைய அன்பு முத்தங்களை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கிறது. மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்கிறத கர்ஸ்லியால நம்பவே முடியல. ஒரு நாள் மிஸ் டோரத்தி கர்ஸ்லிய கூப்பிட்டாங்க. கர்ஸ்லி, நம்ம கைகளை பயன்படுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்ய முடியுங்கிறத நீ ரொம்ப நாளாவே நீ கவனிச்சுட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கைகளால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம். அது மட்டும் இல்ல, அன்பை காட்டலாம், பகிர்ந்துக்கலாம், அரவணைக்கவும் செய்யலாம். ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்த கூடாது. இப்ப நீ உன் கைகளை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சனா அவங்களுக்கு கட்டாயமா உன்னை பிடிக்கும். நீங்க சொல்றது சரிதான் மிஸ் டோரத்தி. நம்மளோட கைகள் உதவி செய்யறதுக்கு, அன்பை காட்டுறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு, அப்புறம் அரவணைக்கிறதுக்கு. இப்போல இருந்து நான் என்னோட கைகளை அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் கர்ஸ்லி தன்னோட கைகளை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சான். அவனுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. கவலைப்படாத ஒலிவியா, நீ பயப்படாம போ. உனக்கு அங்க நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. எல்லா பசங்களும் நல்ல எண்ணங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கர்ஸ்லி பிளே கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சான். எனக்கு அந்த பொம்மை வேணும். அத வாங்கி தராம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். கர்ஸ்லி, ஒழுங்கா நல்ல புள்ளையா நடந்துக்க. பொண்ணுக்குட்டி, நீ இந்த பால வச்சு விளையாடு.